ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். ஹாய் ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், என் கூட ஒரு கம்பீரமான போலீஸ் ஆஃபீஸர் கூட இருக்கிறாங்க. எஸ், ஆக்டர் நரேன். அண்ட் நிறைய பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? எஸ், ஐம் குட். அண்ட் விக்ரம் ரிலீஸ் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு. எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மூவி அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போது? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே இட்ஸ் அ பிக் ஃபிலிம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். கைதியில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் விஜய் அண்ட் விக்ரம்லேயும் போலீஸ் ஆஃபீஸர் விஜய் நாங்கள் பார்க்கலாமா? அது நான் சொல்லக்கூடாது, தெரியாது. இல்லை, என் பக்கத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. இல்லை, அப்படி இல்லை. தட்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். என்ன சொல்லுது, இந்த படத்தில் நான் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை. சீரியஸாவா? நீங்கள் படம் பாருங்க. இருக்கா இல்லையா போலீஸ் ஆஃபீஸர்? இந்த கேரக்டர் பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ சர்ப்ரைஸ் திங். நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்டிங். அது போட்டு நோண்டி கேட்க வேணாம். சரி, ஓகே. இந்த மூவி ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே சிறுத்தை, சிங்கம், புலி அண்டு கழுகு எல்லாமே சொல்லிட்டாங்க. அதில் வந்து நரேன் சார் வந்து யாராக இருக்காரு? கேன் பி எனி திங். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. சிங்கம் புலி எல்லாம் வந்து ஐ கெஸ் பீப்புள் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். பட் தெர் ஆர் அதர் கேரக்டர்ஸ் ஆல்சோ. த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா எப்படி இருக்குன்னா, இட் வில் பி பேசிக்லி என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஒன்று ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது வந்து அது வந்து வி ஹேவ் டு ஃபுல்ஃபில். அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள், குட்டி குட்டி சர்ப்ரைசஸ், அது வந்து அடிஷ்னல் போனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அப்போ இருக்கலாம். நீங்கள் வந்து கைதியில் லோகேஷ் சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவரோட செகண்ட் மூவி விக்ரம்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும். ஸோ கைதியில் பார்த்த லோகேஷ் கனகராஜுக்கும் விக்ரமில் பார்க்குற லோகேஷ் கனகராஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? டிஃப்ரென்ஸ் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. கைதியில் என்னென்னா யூஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு டைரக்டர் வந்து ஸ்பாட்டில் வந்து நான் 24/7 ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, லைக் கண்டினியூஸ் ஒர்க் இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு கைதியில் ஃபஸ்ட்டு 10 minutes, ஃபஸ்ட் 2-3 days or 4-5 days ஆஃப் ஷூட் வந்து அவர்கிட்ட சில விஷயம் கேட்கணும்னு தோணும். பட் ஹீ ஸோ பிஸி ரன்னிங் அரவுண்ட். சரி, அசோசியேட் கிட்ட கேட்கலாம்னு சொல்லி அசோசியேட் கேட்போம். அவர் வந்து இல்லை சார், லோகேஷுக்கு தான் தெரியும். ஓகே, சரி. ஸோ ஐ வாஸ் சீயிங் சம்படி என்ன சொல்கிறது, ரொம்ப பேஷனேட். அண்ட் ஐ திங்க் ஸோ கைதி வாஸ் இஸ் ஃபஸ்ட் பிக் ஃபிலிம் கம்பேர்ட் டு இஸ் ஃபஸ்ட் ஃபிலிம் விச் கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது அவருக்கு. விச் அந்த ப்ரெஷர் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த ப்ரெஷர் வந்து விக்ரமில் நான் ஐடென்சி. பிகாஸ் அதுக்கப்புறம் ஹி டிட் மாஸ்டர் அண்ட் தி ஒன்லி திங் எனக்கு தெரிஞ்சு லைக் வென் கமல் சார் கம்ஸ் ஹி இஸ் மோர் கேர்ஃபுல், விச் இஸ் அ ஃபேன் பாய் திங். இல்லை, இப்போ like me, like, you know, when Kamal sir comes, I guess we all ஒரு awareness. அப்போ ஒரு pressure இருந்ததா நினைக்கிறீங்களா? இல்ல, பிரஷர்னா அது ஒரு என்ன சொல்லுது, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அது இருக்கும்ல. ஸோ அது மீறி தென் ஹீ இஸ் லோகேஷ். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹீ இஸ் ஆல்வேஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு டைரக்டர். ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ இட் வாஸ் த சேம். உங்கள் ரெண்டு பேருக்கு எப்போ பரிச்சயம் இருந்தது சார் ஃபஸ்ட்டு டைம்? பிகாஸ் நீங்கள் வந்து சித்திரம் பேசுதடி, அஞ்சாவது இதுலலாம் பார்த்துட்டு கைதியில் நாங்கள் ஒரு கேப்புக்கு அப்புறம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நோட்டிசபிளாக இருந்தது. ஈவன் ரொம்ப நல்லா இருந்தது. வாவ், போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஆக்டிங்கும் அந்த ரோல் வந்து நின்று பேசிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லோகேஷ் எப்போ மீட் பண்ணீங்க? எப்படி அந்த சான்ஸ் கிடச்சிது? இல்லை, தட் ஃபர்ஸ்ட் திங் ஆக்சுவலி எனக்கு கார்த்திக் கால். அப்பேரண்ட்லி கார்த்திக்கிட்ட இந்த கதை சொல்லும்போது இந்த கேரக்டர் யார் பண்ணுறேன்னு சொல்லும்போது லோகேஷ் சார் இது நரேன் சாருக்கு தான் நம்ம வி ஹவ் கெப்ட் இன் மைண்ட். இப்போ எனக்கு வந்து ஐம் நாட் வெரி போலீஸ் பண்ணோன்றது எனக்கு ஐ ப்ரிஃபர் நாட் டூயிங் ஆக்சுவலி. எனக்கு இது அதுக்கு முன்னாடி பண்ணினது இல்லை. அஞ்சாதே அகெயின் அது இல்லை, நிறைய போலீஸ் கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பண்ணுறது ரொம்ப கம்மி, பட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கார்த்திக் கால்ட். ஆக்சுவலி கார்த்திக் கால்டன் சார் பிரதர் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் கேட்டேன் கார்த்திக்கிட்ட, இந்த போலீஸான்னு கேட்டேன். ஏன்னா ஹீ நோஸ் மீ. ஆமாம் பிரதர், ரொம்ப சீரியஸான போலீஸாக இருக்குமே. ஆமாம் பிரதர், அதனால தான் நானே கால் பண்ணேன்.
இல்லை இட்ஸ் a different film நீங்கள். I said no, since you mentioned Karthik as a friend, he is calling me, definitely I will. So that is how we, you know. ஏன் உங்களுக்கு நேச்சுரலாக போலீஸ் கேரக்டர் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை? எனக்கு அவ்வளோ அப்படியா? எதனால தெரியல. எனக்கு வர்றது முக்கால்வாசி போலீஸ் கேரக்டர், அதனால ஐ ட்ரை நாட் டு டூ இட், அவ்வளோதான். ஆக்சுவலி என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் விரும்பி இருந்தீங்க? அது தேவை எது வேணாலும் ஓகே தான். அப்படியா? பட் அந்த போலீஸ் கேரக்டர் உங்களுக்கு மக்கள் கிட்ட நிறைய ஒரு ஐடென்டிஃபை பண்ண ஒரு கேரக்டர் இருந்தது அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து அடியாலா வந்துட்டேன். ஸோ இது அதுவும் வந்து சித்திரம் பேசுறி கூட இட் இஸ் இல்லை அப்படி இல்லை. போலீஸ் கேரக்டர் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் தட் நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நாட் தட் அகெயின் ஐல் பி டூயிங், கண்டிப்பாக ஐல் பி டூயிங் அகெயின் போலீஸ் கேரக்டர்ஸ், நோ டவுட் அபவுட் இட். கொஞ்சம் ஜோவியலான கேரக்டர், டிஃப்ரெண்டான அது. ஸோ அதுக்கு ஆக்சுவலி கைதிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் திங் நான் வந்து குரல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டிக் ஆன ஒரு பர்சன், ஒரு ஆட்டிசம் எஃபெக்டடான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் திங். அது வேணும்னே பண்ணது. ஸோ அந்த மாதிரி தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இன் he narrated the subject of கைதி. சிலது கேட்கும் போதே தெரியும், this is it. எனக்கும் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் அது. ஷோர் ஷார்ட்னு தெரிய மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ இட்ஸ் ஆல் அண்ட் இட்ஸ் அ லோகேஷஸ் ஃபிலிம். ஸோ அது ஓகே, வேணாம் அப்படின்னு நினச்சி பண்ண கேரக்டர் அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட பேசப்படும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எப்படி இருந்தது? அப்போ ஃபீல் வெரி ஹாப்பி. நம்ம சில டைம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அது சரியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகலைன்னா நம்ம வந்து இட் பிகம்ஸ் வெரி சேட். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சி ரைட்டிங், டைரெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன், அது மக்கள்கிட்ட போய் சேரணும், ப்ரமோஷன் கரெக்டாக மக்களுக்கு பிடிக்கணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாமே அமையும் போது தான் இட் பிகம்ஸ் அ ஹிட். அண்ட் இது எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு, இல்லைன்னா எல்லாருக்குமே நெகட்டிவ் அது. ஸோ கைதி வாஸ் அ சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா சைட்லேயும் பார்த்தா. ஃபார் கார்த்தி இட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். அப்புறம் ஃபார் மீ ஆஃப்டர் அ கேப் இட் வாஸ் அ திங். ஃபார் லோகேஷ் took him to think. For Dream Warriors, it's a very noble film. Mariam George character, Deena cat, and the villain group, Arjun. See, enge paatalo it's a win-win da ellarkume. So it's a rare thing. So எனக்கு தெரிஞ்சு அதோட நெக்ஸ்ட் இதுதான் is Vikram, and in the sense the growth of Lokesh, I'm saying. So police இல்ல அப்போ. Yes. ஓகே, நெக்ஸ்ட்டு விக்ரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குரூப் எல்லாருமே சேர்றாங்க. அப்படிங்கும்போது கமல் சாரோட ஒரு ப்ரொடெக்ஷன் அவர் இருக்காரு. அப்படிங்கும்போது அதுலேயும் மறுபடியும் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்றது உங்களுக்கு முதலே தெரியுமா கைதி பண்ணும்போது? இல்லை கைதி பண்ணும்போது எப்படி தெரியும்? இல்லை ஏன் அப்படின்னா பின்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் ரிலேட்டடாக இருக்குது, அதனால கேட்குறேன். கைதி ரிலேட்டடான எந்த கொஸ்டின் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அப்படியா? இல்லை, நீங்கள் விக்ரமில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? விக்ரமோட இந்த டீசர் வந்து ஷூட் பண்ணோம் லோகேஷ். ஸோ தட் டைம் நான் வந்து குரல் படத்துக்காக ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட ஐ வாஸ் இன் துபாய். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட். அந்த படம் ஃபுல்லாக துபாயில் வி ஷாட். ஸோ அப்போ வந்து இந்த டீசர் பார்த்த உடனே ஐ கால்ட் அப் லோகேஷ் அண்ட் செட் இட்ஸ் பியூட்டிஃபுல் பிகாஸ் டு சி கமல் சார் இன் அன் ஆக்ஷன் ஃபீல் வந்து. ஸோ தேட் டைம் he said, சார் இன்னொரு நியூஸ், யூ ஆர் ஆல்சோ இன் த ஃபிலிம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொன்னது. நீங்கள் நல்லா இருக்குன்னு பாராட்ட போகிறீங்க. ஆமாம். ஸோ தட் வாஸ் இட் வாஸ் அ போனஸ். லைக் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, நான் எதுவும் கேட்கல எப்போ எதுன்னு, ஓகே டன் ஃபினிஷ்ட், அவ்வளோதான். ஸோ தென் he said, சரி கம் ஃப்ரம் துபாய், ஐ வில் நரேட். இன்னும் ரோல் கூட கேட்கல? ஓகே, எதுவும் கேட்கல. ஸோ கமல் சார் கூட செட்டில் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ட்ரீம் கம் ட்ரூ எனக்கு அந்த டு ஒர்க் வித் கமல் சார். ஐ கெஸ் எல்லா ஃபேன்ஸுக்கும் அப்படி தான். அவர் படங்களை பார்த்து நடிக்கணும்னு ஆசை வந்ததே கமல் சார் படங்கள் பார்த்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கமல் சார்னும்போது, அண்ட் ஐ திங்க் ஸோ லோகேஷ் ஆல்சோ நோஸ் தட் ஐம் எ பிக் ஃபேன் நாங்கள். ஸோ இட்ஸ் உண்மையில் சொன்னால் வந்து கொஞ்சம் அந்த பதட்டம், லிட்டில் ஃபியர், அதெல்லாம் விச் ப்ராபப்ளி சினிமாவுக்கு வந்த பிறகு சினிமா வரும்போது இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இல்லை அன்லஸ் யூ மீட் சம் பிக் பீப்புள் அண்ட் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான்
கிடைச்ச டைம் எல்லாம் வந்து கமல் சார்கிட்ட ஒவ்வொரு விஷயம் கேட்டு, ஏன்னா உண்மையிலே when people say no this is an encyclopedia ன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் a fact. ஒரு கான்வர்சேஷன், யூ ஆஸ்க் அ கொஸ்டின், அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ரைட்டிங்கில் போய் அந்த ரைட்டரை பற்றி பேசி, அந்த ரைட்டர் ஏன் அந்த புக்கு எழுதினேன் அதுக்கு பற்றி பேசி, அதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி, அந்த ஊருக்கு என்ன, இப்படியே போகும். அது போய் ஒரு சுற்றி வரும். இதில் வந்து பாதி பேர், சில பேர் அதுக்கு இது தெரியுமா, இது கேட்டு அது தெரியாது, இது தெரியாது, சிலதெல்லாம் தெரியும், ஓகே ஃபைன். வீட்டுக்கு போய் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 3-4 days நான் என்ன பண்ணேன்னா, நான் வீட்டுக்கு போய் ஐ வாஸ் திங்கிங், ஐ வாஸ் ரைட்டிங் டவுன் என்னெல்லாம் கான்வர்சேஷன் நடந்து பார்த்தா வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், வேரியஸ் திங்ஸ். ஆக்சுவலி அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஆக்சுவலி எழுதியிருக்கணும். வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் இல்லை, ஃப்ரம் வேரி ஸ்டார்டட் அபவுட் ஃபிலிம்ஸ், அபவுட் ஐடியாலஜி, ஃபிலாசபி அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ். இல்லை, யூ கேன் டாக் அபவுட் எனி திங். இல்லை, ஓகே, நீங்களே சொன்னீங்க கமல் சார் வந்து நிஜமாக ஒரு என்சைக்ளோபீடியா, நிறைய விஷயங்கள், ஆல் இன் ஒன் மேன் அப்படின்றத. பட் இந்த விக்ரம் படம் எடுக்கும்போது அதில் லோகேஷ் சார் நம்ம பார்க்க முடியுமா, இல்லை கமல் சாரோட இன்புட்ஸ் இருந்ததா? பிகாஸ் அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த படத்தில் கமல் சாரோட ரோல் எவ்வளோ ப்ளே இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் கமல் சார் இல்லைன்னா தெர் இஸ் விக்ரம் இஸ் நாட் தேர். பட் ஐ பிலீவ், எனக்கு தெரிஞ்சு கமல் சார் ட்ரஸ்டட் டோட்லி லோகேஷ், ஆர் லோகேஷ் மேலே அந்த ட்ரஸ்ட் இருந்தது கமல் சார். ஸோ இட் வாஸ் என்ன சொல்கிறது, இட் வாஸ் லோகேஷ் அ ஃபேன் பாய் டைரக்டிங் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னெல்லாம் வென்எவர் லோகேஷ் இப்போ டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து ஹி யூஸ் டு கன்சல்ட் வித், தெர் வாஸ் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ரேதர் தென் ஜஸ்ட் டைரக்டர் ஆக்டர் இல்லாமல். Because according to Lokesh, he is like a father. So and Lokesh is very clear of what he wants, but he discussed, and Kamal sir is like, and that's what Kamal sir பொறுத்தவரைக்கும் he knows Lokesh தெரியும் அவனுக்கு என்ன வேணுன்றது அவனுக்கு தெரியும். Kamal sir was okay with it. So there was no, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரிக்ஷன் இல்லை. ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் அந்த there will be that director இது. அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். இட் வாஸ் ஸ்மூத். அந்த ஒப்பீனியன் அப்படின்றது கமல் சார் எந்த இடத்துலையும் போடவே இல்லையா? இல்லை, they would have discussed, பட் அதெல்லாம் ஹெல்த்தி டிஸ்கஷன் சொல்ல வரேன். தெர் வாஸ் நோ அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிகாஸ் அட்லீஸ்ட் இந்த சீன்ஸ் விச் ஐ ஹேட், இட் வாஸ் வெரி, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது ஆக்சுவலி. ஹாலிவுட்டில் வந்து பொதுவாக படங்கள் நிறைய எடுக்கும்போது மல்டி கனெக்டட் அப்படிங்கிறத ஒரு மூவியில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ விக்ரம் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எங்களால் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது, ரிலேட் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கைதியில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க இல்லையா, கோஸ்ட்டை பற்றின தகவல் தெரிஞ்சுதான்னு. பட் இந்த படம் ட்ரெய்லர்லேயும் கோஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர் கனெக்டடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. அதுதான் அதை பற்றி வந்து ஆக்சுவலி நான் அதை நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆமாம் எப்படி ஒன்று இருக்கா அப்படி உங்கள் டைலாக் இல்லை அது இல்லை அப்படி இல்லை. பட் நோ, தேட் இஸ் சம்திங் விச் இஸ் தட் இஸ் ஐ செட் தெர் இஸ் சர்ப்ரைசஸ். ஸோ வி கான்ட், அதெல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள், அது தெரியும். ஓகே, பட் நீங்கள் யோசிச்சிங்களா ட்ரெய்லர் பார்க்கும்போது? நீங்கள் யோசிச்சிங்களா இதை நம்ம கைதியில் சொன்னோமே அப்படின்னு? அப்படி இல்லை, நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ஐ வாஸ் த்ரில்ட். சீரியஸ்லி நாங்க த்ரில் ஆகலாம் பஸ். த்ரில் நோ, பிகாஸ் நான் வந்து என் டப்பிங் பண்ணும்போது ஐ saw my sequence and certain sequence சொல்லலாம். பட் இன்னொன்று வந்து ப்ராபப்ளி பிகாஸ் when you are a huge fan, you are, and you want to see Kamal sir that way, and you see that, then like you, I am also a fan, அவ்வளோதான். ஸோ then you are thrilled, அவ்வளோதான். then you forget everything. அப்புறம் இன்னொரு மூணாவது வாட்டி பார்க்கும்போது you have to see, இந்த விஷயம் லிங்க் பண்ணி. சரி, நீங்கள் வந்து கைதியில் நீங்கள் சொன்ன டைலாக்கும் இதில் கோஸ்ட் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிங்களா? என்ன ஃபீல் பண்ணீங்க? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போது இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபகத் ஃபாசில் இருக்கிறாரு, விஜய் சேதுபதி இருக்கிறாரு, கமல் சார் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து நடிப்பு அப்படின்னு வரும்போது ஒருத்தர் அடிச்சுக்கவே முடியாது. கமல் சார் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரு. பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க யூனிக்கான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஸோ
அதுக்குள்ளே இப்போ கைதின்னு எடுத்துக்கும் போது நீங்களும் கார்த்தி சாரும் இருந்தீங்க. ஸோ ஒரு கேப்புக்கு அப்புறம் நீங்கள் வரும்போது கூட உங்களோட கேரக்டர் வந்து மக்கள் பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த ஆக்டிங் இருக்கட்டும், திரும்புறது, பேசுறது, எவ்ரி திங் இஸ் யூனிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ரூவ் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. இங்கே இவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்ததா? இல்லை, நான் இந்த படத்தில் எஸ்பெஷலி பிகாஸ் மெயின் கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்க்கும்போது தெரியும். தெர் இஸ் கமல் சார், இஸ் விஜய் சேது, இஸ் ஃபஹத், தட்ஸ் இட். அண்ட் தென் எனக்கு வந்து ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் அ கமல் சார்ஸ் ஃபிலிம், இப்போ ஐ ஹாவ் என் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். தோ ஸ்க்ரீன் டைம் வந்து அவ்வளோ இல்லாட்டி கூட இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் ஃபார் மீ அது போதும். ஸோ ஐ நெவர் தாட் ஆஃப் தட். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சீன் 2 சீன் அந்த மாதிரி தான். ஸோ ஐ நெவர் தாட் ஆஃப் இட் பிகாஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் திஸ் இஸ் இட், த லோகேஷ் ஃபிலிம், above all it's a Kamal Sir's film, and then வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது, வேறு எதுவும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஃபகத் ஃபாசிலோட ஒரு காம்பினேஷன் சீன் வந்து நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம். அது நல்ல சீன். அதை பற்றி சொல்லுங்களேன். சீனை பற்றி படத்தை போய் பார்த்துக்கேன், எவ்வளோ அழகாக உட்காந்துக்கேன். ரொம்ப நல்ல சீன் அது, நல்ல இன்ட்ரெஸ்டிங் சீன் அது. அதில் டைலாக் கூட வரும், டெரரிஸ்ட்டை விட அப்படின்றத நோட் பண்ணும்போது அங்கேயே வந்து போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோடுது. அது எப்படி போலீஸா? சரி, பாருங்க படம். நைட்டு தான் ஷூட்டு பெரும்பாலும் எடுத்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த நைட் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எனக்கு கைதியில் கூட நிறைய இது ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு கைதியில் வந்து நிறைய நம்ம பண்ணிட்டோம் அது நைட் ஷூட்டு. ஸோ அதனால் அதை வச்சு கம்பேர் பண்ணி எனக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் கம்மினால இட் வாஸ். ஆனால் தெரியும் லோகேஷ் ஷூட்டிங்னா நம்ம கேட்க தேவையில்லை, ஈவினிங் 6 கேட்போம் நம்ம, ஈவினிங் 6. ஸோ தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, when you do these kinds of scripts இல்லை, அந்த மாதிரி தான் lot of dark things happen at night. அப்படிதான் சிம்பிள். ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், கைதியில் வந்து அந்த மூட்டை இருந்தது, அதுலேயும் ஸ்கார்பியோ லோகோ பார்த்தோம். ஸோ இங்கேயும் வந்து விஜய் சேதுபதி ஒரு மூட்டை தூக்கிட்டு போகிறாரு, அதில் ஸ்கார்பியோ. ஆக்சுவலி பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து என்னெல்லாம் டைசெக்ட் பண்ணி எல்லாம் பார்த்து வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. இப்படிலாம் யோசிக்கிறாங்களே. இன்னும் வேற நிறைய யோசிச்சிருக்காங்க சார். அடைக்கலம் அப்படின்றது வந்து சூர்யா சார் தான் பண்ணிருக்காரு அப்படின்றது இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. பட் அது ரிவீல் ஆகாமல் இருந்திருந்தா ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமா அப்படியா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது மிஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, எல்லாமே நல்லதுக்கு தான். மைட் பி திஸ் வில் ஒர்க் பெட்டர், நெவர் நோ. எவ்வளோ ஹைட் பண்ண வைக்க முடியும்? எனக்கு இவ்வளோ நாள் தெரியல சூர்யா சார் இருந்தார் அப்படின்னு. ஆடியோ லான்ச்லேயே வந்து கமல் சார் இஸ் டோல்ட் தட், லோகேஷ் சார் இஸ் டோல்ட் தட், தட்ஸ் இட். நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மிஸ்கின் சாரோட படங்களில் தொடர்ந்து நடிச்சிங்க, ஒரு 2-3 படங்கள். அடுத்து லோகேஷோட படங்களில் 2வது படமும் நடிச்சிருக்கீங்க. மற்ற டைரக்டர்ஸ் உங்களை சரியாக பயன்படுத்தலை, வேறு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வரல அப்படின்றத ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, லோகேஷ் அவர் கூட நீங்கள் 2 படங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப பேஷனேட் அபவுட் சினிமா, ரொம்ப டீட்டெயிலிங் அபவுட் இப்போது அவரோட ஜானர். இப்போ வந்து இஸ் டஸ் த்ரில்லர்ஸ் அண்ட் திங். ஸோ அது வந்து அவரோட நாலேஜ் வந்து ரொம்ப டீப். அது எந்த படங்களாக இருந்தாலும் சரி, ஃபாரின் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் பேசிக்லி எனக்கு விச் ஐ லவ் இஸ் தட் ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் வெரி ஸ்வீட் கை. அவர் டீம் இருக்கிற லோகேஷோட அசிஸ்டன்ஸ் டீம், அது வந்து மாதிரி டீம் நான் வந்து நிறைய சினிமாஸ் ப்ரொடக்ஷன் சைட், ஐ மீன் ஃபிலிம் ஸ்பாட்டில் அவ்வளோ பார்த்ததில்லை. அவ்வளோ எல்லாமே ஏன்னோ ஜாலியாக, ரொம்ப வெரி யங் அண்ட் வெரி பிரைட் அண்ட் ஈகோ விஷயம் அந்த இதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் யாருக்கு வேணாலும் எதுவும் பேசலாம் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் அ வெரி ப்ளஸ் திங். அது வந்து இஃப் இட் இஸ் லைக் தட் இட்ஸ் he can go a long way, he will. ஸோ ஒரு பயம் இருக்காது அவங்களுக்குள்ள? இல்லை, அதான் இப்போ நிறைய இடத்துல வந்து இல்லை டைரக்டர்கிட்ட அது கேட்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, முன்னாடி இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப இட்ஸ் வெரி, அதான் இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லை, தென் யூ டூ பெட்டர் ஒர்க் இல்லை எல்லா ஃபீல்ட்லையும். ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட் ஹீ இஸ் அ வெரி
பேசிக்லி இந்த ஈகோ எல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ பேசிக்லி வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் வெரி குட் இன் திஸ் கிராஃப்ட். தட்ஸ் டெட்லி காம்பினேஷன். இல்லை சில பேருக்கு என்னென்னா இந்த கிராஃப்டில் தே மைட் பி வெரி குட், ஆனால் வந்து இது தே வில் ஹேவ் இட் இன் தேர் ஹெட். நான் வந்து அது வரும் இல்லை, அது வந்து தெரியும் அடுத்த படங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்ற. ஸோ ஐ பிலீவ் லோகேஷ் இஸ் நாட் லைக் தட். ஸோ லெட்ஸ் see. இந்த விக்ரம் மூவியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ், புதுசாக ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்தியன் சினிமாவில் ஹாலிவுட்க்கு ஈக்குவலாக, அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அது வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா there are lot of sequences நான் இல்லாத நிறைய சீக்வன்சஸ் இருக்குது. But they have tried from the cameras to the equipments, they have tried very நிறைய they have tried actually. So அது என்னால் சொல்ல முடியாது because I was not there என்னோட சீக்வன்ஸில். ஸோ டெக்னிக்கலி பிரில்லியண்ட்டான ஒரு இது இருக்கும். அப்புறம் the usage of guns and things, அது வந்து லோகேஷ்க்கு வந்து அந்த சைடில் வந்து ரொம்ப ப்ளஸ் அவர் வெட்டிங் த கன்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ். அண்ட் ஒவ்வொரு விஷயம் வந்து கமல் சார்கிட்ட கேட்கும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவர்கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அது ஒரு டெட்லி காம்பினேஷன் கமல் சார் அண்ட் லோகேஷ் ரிகார்டிங் தீஸ் these equipments and guns. And ஸோ அது கண்டிப்பாக படங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், புதுசாகவும் இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் டு லுக் அவுட் ஃபார் இன் விக்ரம். அந்த நைட் ஷூட் நடக்கும் இல்லையா, அப்போ செட் எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலி எல்லாரும் தூங்குற சமயம், ஆனால் ரொம்ப பிரிஸ்காக, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி டார்க் ஸ்டோரிஸ் நடக்கிற ஒரு விஷயம்னா அப்படியே துருதுருன்னு இருக்கணும். நைட் தான் இருக்கும் எல்லாம். நீங்கள் எப்படி ஜாலியாக எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க நைட் செட்லாம் எப்படி இருக்கும் ஷூட் நடக்கும்போது? இந்த படத்தில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து whenever I get a chance I am with Kamal sir. என்ன எங்கே நடக்குதுன்னு தெரியாது. ஷார்ட் ரைட் நான் சார் வந்து ஏதாவது படிக்க போனால் ஏதாவது லேப்டாப் இருந்தால் நான் வந்து சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் சரி டிஸ்டர்ப் பண்ணுவோம், ஏன்னா இந்த டைம் தானே கிடைக்கும்னு சொல்லி நான் ஐ வில் ஸ்டார்ட் டாக்கிங். ஸோ ஃபார் மீ தட் வாஸ் த திங். இன்னொன்று லோகேஷ் இல்லை, ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வி நோ, ஜோவியலான இதுதான். கைதி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வி ஹேட் கண்டினியூஸ் நிறைய ஷூட்டு. பட் பிகாஸ் த டீம் இஸ் ரொம்ப ஜோவியலான டீம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீம். அப்படி இருக்கும்போதே நமக்கும் வந்து இட் ஹெல்ப்ஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் ஸோ த டீம் ஹெல்ப்ஸ் ஃபார் த நைட் ஷூட்னு சொல்லலாம். ஸோ கொரோனாக்கு அப்புறமா இப்போ தான் வந்து தேட்டரில் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகி அங்கே போய் மக்கள் பார்க்குற ஒரு சூழல் வருது. சினிமா அப்படின்றதே தேட்டருக்கு போய் உட்காந்து என்ஜாய் பண்ணி அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போது கொரோனாக்கு அப்புறம் நிறைய படங்கள் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு டேரெக்டாக. பெரிய பெரிய படங்கள்னாலுமே கூட தேட்டரில் வந்து கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரி இதில் பார்க்கலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதில் பார்த்துக்கலாம், சின்ன ஸ்க்ரீனில் ஃபோனில் பார்த்துக்கலாம், டிவியில் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது. இந்த சேஞ்ச் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சேஞ்ச் வந்து இன்னெவிட்டபிள். ஏன்னா நியூ திங்ஸ் கம். அது எப்படி பார்க்கணுன்னா ஓடிடி ப்ராபப்ளி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னொரு ரெவென்யூ ஃபார் மேக்கிங் மணி. ஐ மீன் ப்ராபப்ளி ஃபார் ஹெல்பிங் தெம் மேக் மணி அப்படி சொல்லலாம். ஏன்னா அல்டிமேட்லி தே ஹேவ் டு மேக் தேர் மணி. ஸோ என்னென்னா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஓடிடி வென் த கோவிட் கேம் அண்ட் ஓடிடினால நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் சிலதெல்லாம் ஓடிடியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ்க்கு அவங்க பண்ணாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா யூ ஹவ் இமேஜின் நம்ம வந்து டு பிரிங் பீப்புள் தியேட்டர்ஸ்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஆக்சுவலி the biggest films have started after COVID actually, or during COVID time. எத்தனையோ படங்கள், I don't want to mention names, தெலுங்குல இருந்தாலும் சரி, கன்னடா இருந்தாலும் சரி, ஹிந்தியா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, big films, so you're bringing people to theaters. Actually in the even years back, 40-50 years back, when television, Hollywood la when in foreign when the television TV, they call that idiot box, இது வரும்போது there was a problem that theaters when the people will sit in TV. So they made it even bigger, CinemaScope அப்படியெல்லாம் சொல்லி, பிகாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ ஐ பிலீவ் இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியும் டிவி ஃபிலிம்ஸ் இருக்காங்க இப்போது சின்ன படங்கள் அது கூட ஓகே. பட் பெரிய படங்கள் வந்து டெஃபினெட்லி அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்ட்லி வந்த சில படங்கள் இப்போ RRR இருந்தாலும் சரி, KGF இதெல்லாம் இமேஜின் தியேட்டரில் பார்க்குறதும் டிவியில் பார்க்குறதும் டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்லி our films are all meant for a big viewing. ஸோ பட் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் கம்மிங் ஆன், அது ஒன்றும் பண்ண முடியாது, we can't do that. But we can make films where
நம்ம வாட் we can do, make better films where people come தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணுன்ற ஃபீல் அவங்களுக்குள்ளே வரணும். ஸோ தட் இஸ் வாட் we are doing. இப்போ இந்த மாதிரி விக்ரம் மாதிரி படங்கள்லாம் இட்ஸ் a big film இல்லை. ஸோ I'm sure people will come. They have to come. They will. Yeah. ஆக்சுவலி இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சவுத் இந்தியன் படங்கள் எல்லாமே பேன் இண்டியா மூவிஸாக மாறி பயங்கர வெற்றி அடைஞ்சிட்டு வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ விக்ரமும் ஒரு பேன் இண்டியா லெவலில் பேசப்படுற ஒரு படமாக மாறுமா, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இட் வில். ஒன்று வந்து கமல் சார் ஹேஸ் அ பேசிக்லி ஹி ஹேஸ் அ பேன் இண்டியன் அப்பீல் ஆல்ரெடி. பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு படம் வந்து இன் ரீசெண்ட் டைம்ஸ் இட்ஸ் ஹிஸ் ஆஃப்டர் சம் ஃபியூ இயர்ஸ். ஸோ திஸ் ஷுட் ஒர்க் பிக் டைம். அண்ட் அதுக்கான எல்லா what to say, all the தேவையான entertainment factors are there. And இன்னொன்று இட்ஸ் நமக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. பிகாஸ் டில் நவ் அந்த பேன் இண்டியன் திங் அந்த டேர்மே அவ்வளோ சவுத்தில் அவ்வளோ யூஸ் பண்ணல நம்ம ஃபிலிம்ஸில் இருந்து. பட் ப்ராப்ளி ஆஃப்டர் பாகுபலி திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். தே ஆர் லுக்கிங் ஸோ சி தே நம்ம அப்படி இப்படியெல்லாம் இல்லாமல் ஜெனரலி வென் வி சே முன்னாடி வந்து ஒன்லி த நார்த் ஃபிலிம்ஸ் நம்ம வி ஆல் யூஸ் டு டாக் அபவுட் த ஹோல் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பேசப்படுது. ஸோ பிக் திங். ஸோ இன் தேட் டேர்ம்ஸ் டெஃபினெட்லி ஐ பிலீவ் த நெக்ஸ்ட் பிக் திங் ஷுட் பி விக்ரம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ஸோ June 3 அன்றைக்கி விக்ரம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டருக்கு போய் நீங்கள் செலிப்ரேட் விக்ரம். ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு, டி நகர்.